ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் 120 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஐசிங் சுகர் ஆர் பவுடர்ட் சுகர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்துக்கலாம். இப்போ நான் பவுடர்ட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன், அதனால் கூடவே வந்து சலிச்சிக்கிறேன். கிறிஸ்டல் சுகர் எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த வாட்டி இப்போது மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா நான் ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்திருக்கேன். இது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச், சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக மைதா ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் ஒரு 50 கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் மைதா ஆட் பண்ணி டோ மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோவில் வந்து பாதியை எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன், வெண்ணிலா பிஸ்கெட் மாதிரி. மீதியை வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் பிஸ்கெட்டாக மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் மைதாக்கு பதிலாக ஆல்மண்ட் ஃப்ளோர் அல்லது கோதுமை மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கணும். 1/2 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் கிறிஸ்பினஸ் வந்து இருக்கும், பிஸ்கட்கான கிறிஸ்பினஸ். ஷேப் பண்ணி கையிலேயே நான் வைக்கிறேன். நீங்கள் குக்கி கட்டர் இருந்தால் அதில் கூட ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் குக்கியும் வந்துட்டு டோ வந்து பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் டோ வந்து ஃப்ரீசர்லலாம் வைக்காதீங்க, ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் மட்டும் வைங்க. ஃப்ரீசர் கடியில் இருக்கிற அந்த மில்க் ட்ரேயில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாயிடும். லைட்டாக வந்து இலக்கமாகவே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. அப்போ உங்களுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன் 10 minutes 170 டிகிரியில். ப்ரீ ஹீட் போட்டுட்டு வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து மேலே ஒரு சாக்கோ சிப்பும் ஆல்மண்ட்டும் வைக்கிறேன். உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்டு கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணால் வைக்கலாம். கேஷ்யூ வைக்கலாம், கிரேப்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 30 minutes போல் பட்டர் பிஸ்கெட்டை வந்து டோ வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் 170 டிகிரியில். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டோவில் பிஸ்கட் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அமுங்கும், கொஞ்சம் சூவியாக தான் இருக்கும். இன்னும் பர்ஃபெக்டாக வந்து உடைச்சா நல்லா கிறிஸ்பியாக உடையணும் அப்படின்னா ஒரு 1/2 hour to 1 hour வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உடையுது அப்படின்னு சொல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.